Good morning, all. In this video, we are going to see about an important technology used in electric vehicle, which is regenerative braking. இந்த டெக்னாலஜி எப்படி எனர்ஜி சேவ் பண்ணுது, எப்படி வெஹிக்கிள் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது பிரேக் அப்ளை பண்ணால் அந்த வெஹிக்கிளோட கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? நார்மல் வெஹிக்கிளில் அந்த எனர்ஜி ஃப்ரிக்ஷன் மூலமாக ஹீட்டாக கன்வெர்ட் ஆகி வேஸ்ட் ஆகிடும். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அதே எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் ரெக்கவர் பண்ண முடியும். அதுதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கோடைய மெயின் கான்செப்ட். நார்மலாக கன்வென்ஷனல் பிரேக்கிங் சிஸ்டமில் பிரேக் பேடும் பிரேக் டிஸ்க்கும் ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணோம். இந்த ஃப்ரிக்ஷன் தான் வெஹிக்கிள் ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணோம். ஆனால் கைனட்டிக் எனர்ஜியெல்லாம் ஹீட்டாக மாறி அட்மாஸ்பியருக்கு போயிடும். இதனால் வேல்யூபிள் எனர்ஜி நமக்கு திரும்ப யூஸ் பண்ண முடியாது. இப்போது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நார்மல் டிரைவிங் கண்டிஷனில் பேட்ரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை பண்ணும். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மோட்டாருக்கு போகும். அந்த மோட்டார் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி வீல்ஸை ரொட்டேட் பண்ணும். இதனால் வெஹிக்கிள் மூவ் ஆகுது. பிரேக் அப்ளை பண்ணும்போது மோட்டாரோட ஆப்ரேஷன் ரிவர்ஸ் ஆகும். அதாவது மோட்டார் இப்போது ஜெனரேட்டர் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். வெஹிக்கிள் மூவ் ஆகிற அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஜெனரேட்டர் மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஜெனரேட்டட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேட்ரிக்கு திரும்ப அனுப்பி அதை ஸ்டோர் பண்ணுவாங்க. இதனால் ப்ரீவியஸ்லி வேஸ்டான அந்த எனர்ஜி இப்போ நமக்கு பேட்ரியில் ரீசார்ஜ் ஆகுது. இதுதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல். பெனிஃபிட்ஸ்: ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. வெஹிக்கிள் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது, டிரைவிங் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும், மெக்கானிக்கல் பிரேக்கோட வியர் ரெடியூஸ் ஆகுது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி, முக்கியமாக பேட்ரி எனர்ஜியும் சேவ் பண்ணலாம். இதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். In today's modern world, regenerative braking technology, electric cars, hybrid vehicles, electric buses and so many transportation applications use பண்ணுறாங்க. Future transportationல இந்த regenerative braking ரொம்ப important டெக்னாலஜியாக இருக்கும். ஸோ regenerative braking-னா வேஸ்ட் ஆகிற கைனட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதை பேட்டரியில் திரும்ப ஸ்டோர் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் டெக்னாலஜி. இதனால் எனர்ஜி ரெக்கவர் பண்ண முடியும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். I hope this video gives a knowledge on regenerative braking. Thank you.